Hi friends, morning. Welcome to Sujata Nalabagam. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சொல்லித்தரேன். உப்புமா, அதாவது பிரெட் உப்புமா எப்படின்னு சொல்லிடலாம். ஒரு 10 பிரெட் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயராக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாண்டியில் போட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டு முதல்ல லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். அந்த ஸ்கொயராக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா ப்ரெட்டை, இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுன்ட்டு கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் வர்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இறக்கும்போது தூவி இறக்குறதுக்கு கொத்தமல்லி தழை, எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பிஞ்சு ஜீரகம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் 1 by 1 போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், கேரட் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு கரைச்சியாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டெல்லாம் போட்டுங்க. இது ரொம்ப கொஞ்சம் உதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த வெங்காயம் வெஜிடபிள்ஸோடு இந்த ப்ரெட்டு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி இப்படியே தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிச்சிங்கன்னா வெஜிடபிள்ஸோடு அந்த ப்ரெட்டு நல்லா சேர்ந்துன்றோம், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொத்தமல்லி தூவி எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். ஒரு 10 பிரெட் போட்டிங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நல்லா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.